ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்க் ஐஸ் ஸ்டிக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே மில்கில் 2 தரமான ஐஸ் ஸ்டிக் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்று மில்க் ஐஸ் ஸ்டிக்கும், இன்னொன்று சோக்கோ ஃப்ளேவர் உள்ள சோக்கோ ஐஸ் ஸ்டிக்ஸும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதை எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 500 ml பால், நல்லா திக்கான பால் தான் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த 500 ml பால் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஒரு மிக்ஸ் தயார் பண்ணணும். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து லம்ஸ் இல்லாமல், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இதையும் சேர்த்து நல்லா சுகர் மெல்ட் ஆகுத வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். கை விட்டுட்டு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்ப கெட்டியாக வேண்டாம், ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கரண்டியில் எடுக்கும்போது தெரியும், ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆகுது வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்மளுடைய பால், கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு லைட்டாக ஒரு கெட்டி, ரொம்ப கெட்டி ஆகிடக்கூடாது, ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இந்த மிக்ஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வேனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த பாலில் பாதி பாலை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது 2 ஐஸ் ஸ்டிக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒன்று மில்க் ஐஸ் ஸ்டிக்ஸும், இன்னொன்று சோக்கோ ஃப்ளேவர் ஐஸ் ஸ்டிக்ஸும். அதனால் இதிலிருந்து பாதியை நம்ம எடுத்து மாற்றிடலாம். இப்போ பாதி எடுத்து மாற்றிட்டேன். இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருந்து ஆறட்டும். இப்போ நம்ம பாதி பால் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்ததில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம மில்க் ஸ்டிக்குக்கு சேர்த்துருந்தோம். ஆனால் இந்த கோகோ பவுடருக்கு லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை லம்ஸ் இல்லாமல், நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். கோகோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட் கூட இதில் சேர்த்துக்கலாம். சூடு பாலாக இருக்கிறதுனால நல்லா மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். எந்த ஒரு கெட்டியும் இல்லாத அளவுக்கு நம்ம இதை கிளறி விடணும். இப்போ கோகோ பவுடர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இது இப்போ ரெண்டுமே நல்லா இருந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை செட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த மாதிரி குல்ஃபி மேக்கர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. இது இல்லாதவங்க சின்ன சின்ன கிளாஸு, சின்ன டீ கப் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இது என்கிட்ட இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் எல்லாமே, பால் மிக்ஸ் எல்லாமே நல்லா கூலாயிருச்சு. நம்ம இப்போ இது எல்லாத்துலேயுமே ஊற்றி செட் பண்ண விடலாம். இப்போ நம்ம ஒன்றுலையாக நிரப்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் சோக்கோ ஃப்ளேவர் ஐஸ் ஸ்டிக்கு தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இது நம்ம கொஞ்சம் மேலே வரது வரைக்கும் ஊற்றிடணும். நான் சொன்ன அளவுக்கு இதில் 3 ஐஸ் ஸ்டிக்ஸுக்கு உள்ளது வந்திருக்கு. 3 எண்ணமும் ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பால் மிக்ஸு, பால் ஐஸ் ஸ்டிக்குள்ளதையும் ஊற்றிடலாம்.
இப்போ ஃபுல்லாக பாலையும் இதில் எல்லாம் நிரப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். என்னுடைய இந்த குல்ஃபி மேக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கோட சேர்த்து இருக்குது. இது இல்லாதவங்க ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஐஸ் ஸ்டிக்கு கிடைக்கும் கடையில், அதை வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மூடி நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு இதை செட் பண்ண வைக்கணும். நான் இப்போ இதை 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 8 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்ப்போம். நம்ம குல்ஃபியை செட் பண்ண வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம டிமால்ட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்தால் நமக்கு வராது. அதனால் ஒரு பேசனில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் எந்த குல்ஃபி மேக்கரை கொஞ்சம் நேரத்துக்கு முக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி அதில் படுத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை டிமால்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பைய எடுங்க, டக்குன்னு இழுத்துறாதீங்க. அந்த ஸ்டிக்கு வந்து கலண்டு வந்துடும். மெதுவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய சோக்கோ ஃப்ளேவர் ஐஸ் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஒரு ஐஸ்க்கு மேலே நான் வச்சுக்கிடுதேன், இல்லாட்ட கொஞ்சம் நேரத்தில் அது கரைஞ்சிரும். அடுத்து நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம். இப்போ சோக்கோ எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பால் ஸ்டிக் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பராக நீங்கள் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக சந்தோஷமாக இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.